அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்கள் யாவருக்கும் இன்ப இயேசுவின் இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த புதிய மாதத்திலே தேவன் நம்மை அழைத்து வந்ததுக்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். 6வது மாதம் 2024 வருடத்தில் ஜூன் மாதம் 1ஆம் நாள் கர்த்தருடைய சமூகத்திலே உங்களோடு கூட வேதத்தை தியானிக்க தேவன் தந்த கிருபைகளுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய தியானத்திற்கென்று திருப்பிக் கொள்ளுங்கள். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம் 13-14 நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 3:13-14. சகோதரரை, அதை பிடித்து கொண்டேன் என்று நான் எண்ணுகிறதில்லை. ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளே, பவுலடியார் மிக அழகாக எழுதுகிறதை பாருங்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி நான் தொடர்கிறேன். படித்த பண்டிதனாய் காணப்பட்ட பவுலடியார் அவர் எழுதுகிறதை பாருங்கள். நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையை ஒரு மாரத்தான் அல்லது ஒரு ஓட்ட பந்தயத்திற்கு ஒப்பிட்டு எழுதுகிறதை பார்க்கலாம். வேதத்தில் 3 இடங்களிலே இந்த ஓட்ட பந்தயத்தை குறித்து, வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். பவுலடியார் 1 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரத்தில் 25 முதற்கொண்டு 27 வசனங்களிலும் எழுதி வைத்திருக்கிறார். அதே போல் எபிரேயரை பாருங்கள், 12ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்களிலும் பொறுமையோடு ஓட வேண்டும் என்றும் எழுதி வைக்கிறதை பார்க்கலாம். இன்றைக்கி நீங்கள் நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய ஒவ்வொரு நாட்களும் நாம் தேவனோடு காணப்படுகிற உறவை எவ்விதமாக இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓட வேண்டும் என்பதை மிகுந்த தெளிவாக இந்த பகுதிகள் நமக்கு காட்டுகிறது. அமெரிக்க நாட்டிலே போஸ்டன் என்ற பகுதியிலே ஒரு மாரத்தான், ஒரு ஓட்ட பந்தயம் நடக்குமா, ஒவ்வொரு வருடத்துக்கு ஒரு தடவை என்று நினைக்கிறேன். அதில் பாருங்கள், ஆயிரக்கணக்கான மக்கள் அதிலே பங்கு கொள்வார்கள். எல்லாரும் மட்டும் ஓடும்பொழுது எல்லாரும் துவங்குவாங்க ஓட்டத்தை. ஆனால் முடிவு கடைசி நேரங்களிலே பார்க்கும் பொழுது மிகுந்த ஒரு சிலர் மாத்திரமே தான் பயிற்சி பெற்று அநேக வருடங்களாக, அநேக மாதங்களாக பயிற்சி பெற்றவர்கள் மாத்திரம்தான் கடைசியிலே அந்த பந்தயத்தை முடிக்கிறதாக நாம் அநேக யூடியூப் மூலமாகவும் மற்றும் சரித்திர ரீதியாகவும் பார்க்கிறோம். இன்றைக்கு நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான காரியம் என்றால், நீங்கள் இயேசுவை பார்த்து ஓடுகிற உங்கள் ஓட்டம் எப்படியாக இன்றைக்கு காணப்படுகிறது என்று நாம் நம்மை தற்பரிசோதனை செய்து பார்ப்போமாக. ஒரு சிலர் நம்மோடு கூட ஓடினவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் சோர்ந்து போய் ஓடுகிறதை பார்க்கலாம், பின்னணியிலே ஓடுகிறதை பார்க்கலாம். ஏனென்றால் அநேக இடையூறுகளின் மத்தியிலும் ஓடும்பொழுது சிலர் தங்களுடைய நோக்கை விட்டவர்களாய் ஓடுகிறதை பார்க்கிறோம். ஆகவே தான் வேதம் மிகவும் அழகாக சொல்கிறது, நான் ஒன்று செய்கிறேன், பின்னானவைகளை மறந்து. ஏனென்றால் சில வேளைகளில் நாம் குறிக்கொண்டு நம்முடைய ஃபோக்கஸ் பண்ணி ஓட வேண்டிய, நம்முடைய கவனம் சிதறாமல் ஓட வேண்டும் என்றால் சில காரியங்களை விட்டு தேவனோடு கூட உறவுள்ளவர்களாக நாம் ஓட வேண்டும். நம்முடைய ஓட்டத்திலே பிசாசு எந்த விதத்திலும் உங்களுடைய ஓட்டத்தை சிதைக்க வேண்டும் என்று தான் அவன் செய்கிறான். தெரிந்த ஒரு சில நண்பர்களை பார்க்கும் பொழுது மனிதர்களை, ஊழியக்காரர்களை கம்பேர் பண்ணி நடக்கிறதை பார்க்கலாம். அவர் அப்படி நடக்கிறாங்களே, இவங்க எப்படி நடக்கிறாங்களே. வேதம் சொல்லுது என்ன பாருங்கள், உங்கள் லக்காகி இயேசுவை நோக்கி பார்த்து ஓடுங்கள், பொறுமையோடு ஓடுங்கள் என்று தான் நமக்கு வேதம் கற்றுக் கொடுக்கிறது. பின்னானவைகளை மறந்து முன்னானவைகளை நாடி என்றால், நம்முடைய தேவன் செய்த அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்து அதற்குள்ளாகவே நம்முடைய வாழ்க்கையை நாம் எப்பொழுதுமே கம்ஃபர்ட் ஜோனில் இல்லாதபடி நாம் செய்ய வேண்டிய காரியங்களை இன்னும் என் தேவனுக்காய் அதிகமாய் உண்டு. அவருடைய சத்தத்தை கேட்டு அந்த பரம அழைப்பின் பந்தய பொருள், ஜஸ்ட் கால் அப்வர்ட் கால், உங்களையும் எங்களையும் அழைத்த தேவனுடைய திட்டங்களும் தீர்மானங்களையும் நான் முழுவதும் உற்சாகத்தோடு கூட நிறைவேற்றி முடிக்க வேண்டும் என்ற எண்ணத்திலே நீங்கள் ஓட்டத்தை ஓடுங்கள். யாரோடு கூட உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் கம்பேர் பண்ண வேண்டாம், ஒப்பிட்டு பார்க்க வேண்டாம். நம்மை ஒப்பிட வேண்டிய ஒரு உண்பானால், நமக்காக சிலுவையில் மரித்து இரத்தத்தை சிந்தி நம்மை மீட்டு கொண்ட இயேசுவை மாத்திரம் பார்த்து ஓடுங்கள். ஆகவே தான் எபிரேயர் 12:1 பார்க்கணும், பொறுமையோடு ஓடுங்கள், பதட்டமாய் அல்ல, வேகமாயல்ல, பொறுமையோடு கூட. ஏனென்றால் நீங்கள் செய்ய வேண்டிய உங்களுடைய பயணம் மிகுந்த வெகு தூரமாக இருக்கிறபடினால்
உங்கள் பயணங்களிலே பொறுமையோடு கூட இயேசுவை நோக்கி பார்த்து எல்லாவற்றையும் விட்டவர்களாக சில வேளைகளிலே நம்மை சுற்றி நெருக்குகிற பாவங்களை தள்ளிவிட்டு என்ற எபிரெயர் 12:1 சொல்கிறது. நம்ம எப்பொழுதும் ஒவ்வொரு நாட்களும் உங்களை கீழே இழுத்து தள்ளும்படி பிசாசு வைத்திருக்கிற எல்லாவற்றையும் நாம் மேற்கொண்டவர்களாக ஓட வேண்டுமா? என்னோடு கூட ஓடின கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு சிலரை பார்க்கும் பொழுது ஒரு சிலர் பின்பாக ஓடுகிறார்கள். ஒரு சிலர் மிகுந்த கவனத்தோடு கூட கர்த்தரை நோக்கி பொறுத்து ஆவியிலும் ஆத்மாவும் செழித்தவர்களாய் ஓடுகிறார்கள். எப்படி ஓடுகிறார்களாம்? வாழ்க்கையிலே லக்காக இயேசுவை நோக்கி பார்த்து பொறுமையோடு ஓடுவோம். அடுத்தது ஒன்று, நம்முடைய வாழ்க்கையிலே ஒழுக்கத்தோடு ஓட வேண்டும். இங்கேயும் அங்குமாய் சிதறப்பட்டவர்களாக இல்லை, நம்முடைய வாழ்க்கையில் ஒழுக்கத்தோடு கூட நமக்கு முன்பாக காணப்படுகிற முன்மாதிரியாக இயேசுவை போல மாற வேண்டும் என்று விட வேண்டியவர்களை விட்டு பரிசுத்தத்தை கடைபிடித்து இயேசுவின் இரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்களாக அநேகருக்கு சாட்சிகளாக இருக்கத்தக்கதாக ஒழுக்கத்தோடு கூட நம்முடைய ஓட்டம் காணப்படட்டும். ஏனென்றால் நம்முடைய வாழ்க்கையிலே அநேக நேரங்களிலே அவிசுவாச குறைவுகள் வரும்பொழுது நம்முடைய ஓட்டம் சற்று பின்னிட்டு செய்கிறதை பார்க்கிறோம். சோர்ந்து போகிறோம். ஓட்டத்தில் சோர்வு, எனக்கு இப்படியே நடக்கிறது, அது ஏன் என் வாழ்க்கையில் நடக்கவில்லை என்று அப்படி அல்ல. எந்த நிலையிலும் என் தேவன் மாறாதவராயிருக்கிறார். எனக்காக ரத்தம் சிந்தி என்னை மீட்டுக்கொண்டு என் தேவன் ஒரு நாளும் கைவிடுகிறவர் அல்ல என்று விசுவாசத்தோடு ஓடுங்கள். பெற்றுக்கொள்ளும்படி ஓடுங்கள். ஆவிக்குரிய அற்புதங்களை உங்கள் வாழ்க்கையை அனுபவிக்கிறவர்களாய் ஓடுங்கள். அநேகரை உற்சாகப்படுத்தி கொண்டு ஓடுங்கள். ஆகவே கிறிஸ்தவ வாழ்க்கையிலே சோர்ந்து போகாமல் ஓடுங்கள். இனிவரும் காலங்கள் பொல்லாதவைகளாக இருக்கிறபடினால் காலங்களை பிரயோஜனப்படுத்தி கொண்டு கர்த்தருக்குள்ளாக உயிர்ப்பிக்கப்பட்டவர்களாக அநேகருக்காக ஜெபித்து அவர்களையும் அழைத்து கொண்டு ஓடுகிறவர்களாய் காணப்படுவோம். சோர்வை அகற்றுவோம். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அவிசுவாச குறைவுகளை நீக்கி ஓடுவோம். இயேசுவின் மேல் கண்களை பதித்தவர்களாக தொடர்ந்து ஓடுவோம். இதுவரை உங்களை நடத்தின இம்மானுவேலர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களை கைவிடுகிறவர் அல்ல. சோர்வுகளை மாற்றி விடுங்கள். உங்களுக்காக மீட்டு அந்த ரட்சிப்பின் துணியோடு கூட அநேகரை கர்த்தரின் பால் கொண்டு வரும் ஆண்டவரை அந்த கிருபையோடு கூட உங்கள் ஓட்டத்தை தொடர்ந்து இயேசுவை பார்த்து ஓடுங்கள். ஜெபிப்போமா? தகப்பனே, இந்த புதிய மாதத்திலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீ உற்சாகப்படுத்தும். அநேகர் சோர்ந்து போய் காணப்படுகிற உள்ளங்களை இன்றைக்கு நீர் உயிர்ப்பித்து தாரும் ஆண்டவரே. உங்களுடைய வார்த்தைகளை ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கவனமாக ஆண்டவரை தியானித்து விசுவாச பாதையிலே பொறுமையோடு கூட இயேசுவாகி உம்மை மாத்திரம் பார்த்து ஓட ஒவ்வொரு கிருபை தாரும். புல்லாங்கள் இடுகிற எல்லா விதமான ஆண்டவரை காரியங்களுக்கு இவளை விலைக்கு பாதுகாத்து வெற்றியுள்ள ஓட்டத்தை செய்கிறவர்களாக பெற்றுக்கொண்டோம் ஆண்டவரே என்ற விசுவாசத்தோடு ஓடத்தக்கதாக ஆண்டவரே சோத்திரிக்கிறோம். பாவங்களை தள்ளிவிட்டு, சுற்றி நெருக்குகிற பாவங்களை தள்ளிவிட்டு ஆண்டவரே எங்களோடு கூட வருகிறவர் எங்கள் நிச்சயமாகவே ஆசீர்வதித்து நடத்துவார் என்ற விசுவாசத்தோடு கூட நீர் சொன்னுடைய வார்த்தையின்படி பயப்படாமல் ஆண்டவரே உம்முடைய அற்புதங்களின் வல்லமைகளை பெற்றவர்களாக தொடர்ந்து ஓடி உமக்கென்று களி கொடுக்கும் மக்களாக ஒவ்வொருவரையும் காணப்பட வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். இந்த மாதம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களும் அதிசயங்களும் நீ செய்ய போகிறதுக்காக ஸ்தோத்திரம். அவர் உள்ளங்களிலே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு தேவைகளையும் நீ சந்திப்பீராக. குடும்ப தேவைகளை சந்திப்பீராக. எந்தெந்த தேவைகளோடு உடைய பிள்ளைகளை நோக்கி பார்க்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் பரலோகம் திறக்கப்படுவதாக. எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசு நாதருடைய வல்லமையின் பிரசன்னம் ஒவ்வொருடைய குடும்பத்திலும் மகிமையான காரியங்களை செய்வீராக. எதிர்பார்த்திருக்கும் காரியங்களின் முடிவை உடைய பிள்ளைகளின் மதத்திலே காணட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்தவர்களும் எல்லா தேவைகளும் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சந்திக்கப்படுவதாக. நீர் ஒருவரே இதன் மூலமாக மகிமைப்படுவீராக. வல்லமையான கருவிகளாக இந்த பிள்ளைகளை எடுத்து நீர் இந்த மாதத்தில் பிரயோஜனப்படுத்தும். மக்கே துதிகன மகிமை செலுத்துகிறோம். ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யும் ஆண்டவரே. உடைய வார்த்தையின் முடியாக பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக நாங்கள் லக்காகியமை நோக்கி பார்த்து தொடர்ந்து ஓட கிருபை தரும். நீர் அப்படி செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பெரிய காரியங்களையும் புதிய காரியங்களையும் செய்ய போவதற்காக ஸ்தோத்திரம். உமக்கே துதியும் கனம் மகிமையை செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.